இப்ப விமான விபத்தை பத்தி சவுத் கொரியன் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. அதோட நம்ம சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஆயுதங்களையும் புது விமானங்களையும் டைனமிக்ங்கிற கம்பெனி கூட தான் வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப நடந்த விபத்து கூட அந்த டைனமிக் கம்பெனி உருவாக்கின விமானம் தானே அவரோட ஆளுங்க மூலமா தெரிய வருது. பிரைம் மினிஸ்டர் மீடியாவுக்கு முன்னாடி நடந்த விபத்துல பல பேர் உயிர் போயிருக்கணும். அதை நினைச்சு தான் வருத்தப்படுறதா ஆறுதலை தெரிவிக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தான் அண்ணன் பையன் பிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பால கிளவுட செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்தா ஹீரோவுக்காக ஒரு வீடியோ இருக்கும். பிளைட்ல ஏறின ஹோன் அவன் சந்தோஷமா இருக்குது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது அந்த வீடியோலாம் இருக்க. கூடவே அவன் சித்தப்பாவுக்காக சித்தப்பா இந்த வீடியோவை பார்த்தா நான் உன் மேல ஏன் கோவமா இருக்கன்னு புரியும். நீ உன் ஸ்டண்ட்மேன் வேலையை விட்டுட்ட. உனக்கு அந்த வேலை எந்த அளவு பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை நீ விட்டது எனக்காக தான் தெரியும். அதனால தான் நான் கோவத்துல இருந்தேன். நீ ஒரு நாள் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி அவங்கள மாதிரி பெரிய ஸ்டண்ட்மேன் ஆவ. ஹாலிவுட் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டண்ட்மேனா போவ. அங்க நீ ரொம்ப ஃபேமஸான ஆளா மாறுவேன் அந்த வீடியோல சொல்லிருப்பான். அதெல்லாம் பார்த்த ஹீரோவும் மறுபடியும் கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா டைனமிக் கம்பெனி ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்க கம்பெனியை சேர்ந்த விமானம் தான் ஆக்சிடென்ட் ஆகி பல பேரோட உயிர் போயிருக்கணும். அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வராங்க. தான் மகளை சொந்த பந்தங்கள் இழந்த உறவினர்களாம் வராங்க. தான் சொந்தங்களை இழந்ததுக்கு நீங்க தான் காரணம் அங்க இருக்க ஆளுங்க மேல கோவப்படவும். அதையெல்லாம் ஜான்மார்க் கம்பெனியோட ஓனரும் பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில ஒரு வில்லத்தனமான சிரிப்போட வர அங்க இருந்து லிஸ்பானுக்கு தான் வராங்க. அதான் மேனேஜர் இறந்து போனாரு அந்த ஊருக்கு தான். அந்த மேனேஜருக்கான இறுதி மரியாதை நடந்துட்டு இருக்க அங்க ஜான்மார்க் கம்பெனியோட ஓனரும் வராங்க. இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்க போகுது, இதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது நீதான் சொல்ல. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. விமான விபத்துல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக கவர்மெண்டை செலவு பண்ணி அவங்க சொந்த பந்தங்களை மார்கவுக்கு கூட்டிட்டு போறாங்க. இறந்து போனவங்களுக்கான இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக. அப்படிதான் ஹீரோவும் மார்கவுக்கு வர அவங்களை இன்வைட் பண்றதுக்காகவும் பாத்துக்கிறதுக்காகவும் சவுத் கொரியன் எம்பசியை சேர்ந்த 2 பேர் வராங்க. அதுல ஹீரோயின் இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக தான் நண்பனோட பாத்ரூம்க்கு தான் வந்திருப்பாரு. அப்படி பாத்ரூம்ல இருக்கும் போது அங்க திடீர்னு ஒரு ஆளை பாக்குறாரு. அவனை பார்த்த உடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது தான் அண்ணன் பையன் அனுப்பின வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அந்த வீடியோல ஹோனுக்கு பின்னாடி தான் அந்த கொலகாரன் உட்கார்ந்திருப்பான். அவனோட முகமும் இவனோட முகம் ஒரே மாதிரி இருக்குன்னு தோணும். அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் அங்க வரவும் அந்த கொலகாரன் முதல்ல ஹீரோயினை கிராஸ் பண்ணி போறான். அப்பதான் ஹீரோவும் அவனை உடனே தடுத்து நிறுத்துன்னு சொன்னா யாருன்னு ஹீரோயினுக்கு புரியல. அவனை மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனும் ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ ஒரு டாக்ஸியை பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்ப தான் பின்னாடி கார்ல யாரோ ஃபாலோ பண்றாங்கிறத அந்த கொலகாரன் நோட் பண்றான். அதனால ஒரு தெருவுல இறங்கி நடந்துட்டு இருக்க. பின்னாடி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு இடத்துல கொலகாரன் ஹீரோவை பார்த்து நீ யார் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டா நீ அந்த பிளைட்ல இருந்தன்னு சொல்ல வருவோம். உடனே அந்த கொலகாரன் கண்ணு எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட. அப்பதான் அவன் முகத்துல இருக்க தழும்பு நல்லா நோட் பண்றாரு. அதோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனோட நெஞ்சில ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கை நல்லா பாத்துக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுல ஹீரோவோட தலையிலேயே ஒரு கட்டையை வச்சு அடிச்சுட்டு அந்த கொலகாரன் அங்கிருந்து தப்பிக்க ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த கொலகாரனை தான் தேடி போக